கைவிடே நான் உன்னை எனவா குறைத்தவா, மெய்யாயுமை பின்பற்றுவே. துன்பம் துய சூழ்ந்திடினும் இன்ப முகம் காட்டி கூற்றிடுவீரே. என் மட்டும் நான் ஜீவிப்பது உம் தயவு அல்லவோ இயேசு நாயகா. உம் சீரகத்தின் கீழில் மறைவினே, தீங்கென்னை அணுகாது காத்திடுவீரே. ஆமாங்க, இந்த பாட்டுல சொல்லப்பட்டபடி தேவன் உங்களை கைவிடாதவராகும், உங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துகிறவராகும், உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவராகவும் இருக்கிறாருங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் துன்பத்துல இருக்கீங்க, துக்கமான நேரங்கள்ல கண்ணீரான பாதையில நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கரத்தை பிடித்து உன்னை வழி நடத்த நான் இருக்கேன், உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கேன், உன்னுடைய பிரச்சனைகள்லேருந்து உனக்கு ஒரு விடுதலை வாங்கி தர நான் இருக்கேன். நீ எனக்காக செய்ய வேண்டியது ஒண்ணு மட்டும்தான், என்னை முழுசா நம்பு, உன் இருதயத்தை எனக்கு கொடு அப்படின்றது மட்டும்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. நீங்க அவரை முழு இருதயத்தோட ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்க முழு மனதோட அவரை நம்பும் பொழுது, கண்டிப்பா நான் சொல்றேங்க, எப்பேற்பட்ட பிரச்சனைகள்ல நீங்க போயிட்டு இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்காரு. அவரை நம்புங்க. நம்பின ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவரும், அவர் அணைத்து கொண்டு பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய உண்மை உள்ளவராகவும் இருப்பார். God bless you.